ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். எல்லா வீடியோலையும் கொஞ்சம் சந்தோஷமா, உற்சாகமா, ஹாப்பியா வந்து கதைப்பேன். இந்த வீடியோ அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான வீடியோ இல்லை. ஏன்னு சொன்னா உங்களை எல்லாருக்குமே தெரியும், நம்ம கிருஷ்ணா வந்து இன்றைக்கு வெளியால வருவீர்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஆவலா வந்து எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. நானும் இதுக்கு முதல் ஒரு ஹனிட வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு முதல் போட்டிருந்த வீடியோல நானும் சேலஞ்ச் பண்ணி சொல்லியிருந்தேன், நான் எப்படியும் இந்த கிருஷ்ணா வந்து பெயில் வந்து கிடைச்சிடும் சொல்லி. உண்மையாவே காலையில எழும்புனையில இருந்து சொன்ன மாட்டீங்க, போன் எடுத்துட்டு யூடியூப்பை ஃபுல்லாவே பார்த்து கொண்டு இருந்தேன். கிருஷ்ணாட அண்ணாட அப்டேட்டுகள் எதுவும் வருதா, ஜோலி பிளாக்ஸ்ல எதுவும் அப்டேட்டுகள் வருதான்னு சொல்லி. அப்ப காலையிலேயே நான் எழுப்பி பார்த்து கொண்டு இருந்தேன். இதே மாதிரி இப்ப நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். உண்மையாவே ஆதரிக்கிற கிருஷ்ணாவை விரும்பி பார்க்குறவங்களுக்கு விளங்கும். நீங்களும் இதே மாதிரி தான் செஞ்சிருப்பீங்க. சரியென்று போட்டு எனக்கு ஒரு பின்னேரம் ஒரு 3 மணி போல தான் எனக்கு ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சு. அதாவது நம்மட கிருஷ்ணாட அண்ணா வந்து யூடியூப்ல போட்டிருந்தேன், பின்ன வந்து மறக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி. உண்மையாவே அதை கேட்டோன்னே சரியான கவலை. எப்படி எனக்கு ஒரு கொஞ்சத்துக்கு என்ன செய்யறேன்னு சொல்லி தெரியாம போயிட்டு நான் சரியான ஒரு அப்செட் ஆகிட்டேன். என்னடா இப்படி, அதாவது எப்படி சொல்றேன், இப்போ ஒரு விஷயத்த வந்து நம்ம நம்பி இருப்போம்னே, ஒரு விஷயத்தை நம்ம நம்பி இன்றைக்கு இது வந்து எங்களுக்கு கிடைக்கும், இல்லாட்டி இந்த விஷயம் எங்களுக்கு கிடைக்க போகுதுன்ற ஒரு நம்பிக்கையில 100% மனசை வச்சுட்டு இருப்போம். அதே மாதிரி நானும் ஒரு நம்பிக்கையில் இருந்தேன்னா, அப்ப இப்படி ஒரு நியூஸ் வந்தோடனே எனக்கு சரியான அப்செட். அப்ப பக்கத்துல யுதிஷ்டனும் இருந்தோம் என்னோட வந்து. அப்ப அவங்க டைம்டா நீ தலையை சுருங்கிட்டு இருக்கா, போட்டு யோசிச்சு கொண்டிருக்கா, டென்ஷன் ஆகி கொண்டிருக்கா, இன்னும் பிரச்சனை நான் இப்படித்தான் மச்சான், எஸ்கேக்கு கிருஷ்ணாக்கு வந்து பின்ன வந்து மறுக்கப்பட்டுட்டான். அப்ப என்ன செய்யறேன்னு சொல்லி தெரியல. ஒரு வீடியோ இதை வந்து நான் வந்து இந்த சைட்ல இருந்து போடணும், என்ன தொடர்ச்சியா எஸ்கே பத்தி நான் கழிச்சிட்டு கொண்டு வாரனால அவர் அப்டேட்டுகளை வந்து நிறைய பேர் என் மூலமாக தெரிஞ்சு கொள்றீங்க. ஆனா இந்த விஷயம் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். அதோட வந்து இந்த எஸ்கேட அண்ணா வந்து சொன்ன சில சில குறிப்புகள் நான் வந்து கேட்டிருந்தேன். அது என்னன்னு சொன்னா, எஸ்கே வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த உடல் உடல் தோற்றங்கள் இருக்கு தானே, அதில் கொஞ்சம் பலவீனப்பட்டிருக்கிய, தாடியெல்லாம் வளர்ந்து இனி 1 மாசம் ஆயிட்டு தானே, 1 மாசம் ஆயிட்டுன்னு சொன்னா அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குமெண்டு. அவர் எஸ்கே எவ்வளோ கஷ்டங்கள் அந்த ஜெயிலுக்குள்ள படுறீருன்னு சொல்லி நம்மட கார்த்திக் அண்ணாவும் அந்த போன வீடியோல வந்து சொல்லியிருந்தேன். உண்மையாவே சாப்பாடுக்கு கஷ்டம், சோறு சம்பளம், குளிக்கிறது கஷ்டம், டாய்லெட் போகிற கஷ்டம், ஒரு வருத்தம் வியாதி வந்தா மருந்து எடுக்கிறது கஷ்டம், அப்படியான கஷ்டங்கள்லாம் இருக்கு. இப்போ இதெல்லாம் தாண்டி தாடிலாம் வளர்ந்து உடல்நிலை எல்லாம் சரியான ஒரு மோசமான ஒரு நிலைமையில அந்த வெள்ளொடுப்பு போட்டுக்கொண்டு இருந்ததாம் என்று சொல்லி சொன்னாங்க. இதை கேட்கக்குள்ளேயும் எனக்கு சரியா கவலையா இருந்துச்சு. அதோட இன்னொரு ஒரு குட் நியூஸ்ன்னு சொல்லலாம். அது வந்து உண்மையாக குட் நியூஸ் தான். அது என்னன்னு சொன்னா, எஸ்கேயோட இருந்த 4வது நபர் அவருக்கு வந்து பிணை வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்ப இவ்வளவு நாளும் அந்த அவருக்கும் பிணை வந்து கொடுக்கல, இன்றைக்கு வந்து பிணை கொடுத்துருக்காங்க. இது பெரிய ஒரு சந்தோஷம் நான் சொல்லலாம். என்று சொன்னா, இப்போ எஸ்கேயோட இருந்த ஒரு ஆள் வந்து இப்போ வெளியால வந்திருக்குன்னு சொன்னா, இனி அடுத்தடுத்த கட்டங்கள்ல வந்து நம்முடைய எஸ்கேட பிரச்சனையும் எடுத்து அவரையும் வந்து மிக விரைவில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ரைட். அப்ப ரிலீஸ் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு உருவாயிருக்கு. அதாவது இந்த பிரச்சனையோட ஒரு சோகத்தையும் உண்டு பண்ணி அதோட கொஞ்சம் ஒரு நம்பிக்கையும் வந்து வந்திருக்கு. அதாவது நம்ம இந்த பூமரத்தை வந்து வளர்ப்போம் தானே, தண்ணி ஊற்றி வளர்ப்போம். நம்ம காலையில ஒவ்வொரு நாளும் எழும்பி அந்த பூமரத்தை பார்ப்போம், இது வந்து துளிர் விட்டுருக்கான்னு சொல்லி பார்ப்போம். சரியா? அப்ப அதே மாதிரி நானும் ஒவ்வொரு நாளும் கிருஷ்ணா வருவீரான்னு சொல்லி நான் பார்க்குறேன். அதே மாதிரி நீங்களும் என் மூலமா நான் எதுவும் அப்டேட் போடுறேன், நான் கிருஷ்ணாக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கீங்க. அப்ப அதே மாதிரி இந்த பூமரத்துல இப்ப கொஞ்சம் துளிர் வந்துருக்கு. ரைட். இப்ப சும்மா இருந்த இந்த பட்டு போயிருந்த பூமரம் இப்ப கொஞ்சம் துளிர் விட்டுருக்கு. சரி, அந்த ஒரு நம்பிக்கையும் சந்தோஷம் தான். நிச்சயமாக கிருஷ்ணா வருவீரன்னு சொன்னா, இப்போ ஒரு ஆளை வந்து பிணையில விட்டுட்டு நீ அடுத்தடுத்த கட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பிணையில வந்து கிடைக்கும். இன்னும் குற்றம் வந்து நிரூபிக்கப்படலை. குற்றத்தை வந்து நிரூபிச்சாங்கன்னு சொன்னா ஒருவேளை ஜெயிலுக்கும் போடலாம் என்ற மாதிரியும் சொல்றாங்க. குற்றம் நிரூபிக்கப்படாதனால தான் இன்னும் பிணையும் கொடுக்கல, இன்னும் அந்த தடுத்து வச்சிருக்கு. இன்னும் ஒரு பெர்மனண்டான ஒரு செல் ஒன்று கொடுத்து நீ குற்றவாளி என்று சொல்லி நிரூபிக்கப்பட்டால் மட்டும்தான் பெர்மனண்டாக வச்சுக்கொள்வாங்க. அதாவது 3 வருஷம் ஜெயில், 2 வருஷம் ஜெயில், 1 வருஷம் ஜெயிலுன்னு சொல்லி வைப்பாங்க. இன்னும் அந்த குற்றத்தை வந்து நிரூபிக்க இயலாத காரணத்தினால, இன்னும் விசாரணைகள் ஓடிக்கொண்டிருக்க காரணத்தினாலதான் அவருக்கு வந்து இன்னும் டிலே ஆகி கொண்டிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆளை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து இன்றைக்கு வந்து கோர்ட்ஸ்
வாசல்ல வந்து போயிட்டு நின்றுருக்காங்க. கிருஷ்ணாவை பார்க்கணும், கிருஷ்ணாவை எப்படியாவது வெளியே எடுத்துருவோம் என்று சொல்லி நின்றுருக்காங்க. நிறைய பேர் வந்து கிருஷ்ணாக்காக நேர்த்திக்கடன் வச்சிருக்காங்க. நிறைய பேர் ஜெபிச்சிருக்கிறீங்க, நிறைய பேர் ப்ரேயா பண்ணி அந்த ஜெபத்துல வந்து இருந்திருக்கீங்க. உண்மையாவே எல்லாருக்குமே இது ஒரு ஒரு சோகமான நியூஸ் தான். நான் இப்படி ஒரு வீடியோ நான் கதைச்சி இப்படி கவலைப்பட்டு நான் போடுறது இல்லை. உண்மையாவே எனக்கும் கவலையா இருக்கு. இந்த விஷயத்த உங்களுக்கு உங்களுக்கு நான் சொல்லணும் என்றதுக்காக தான் இந்த வீடியோவை எடுத்துக்கொண்டிருக்கேன். அதோட வந்து இன்னொரு விஷயம், இந்த கிருஷ்ணாவுக்கு விரோதமா செயற்படுற டீம் இருக்கு தானே, ரைட், அந்த பேட் கமெண்ட்ஸ் அடிப்பாங்க கிருஷ்ணாக்கு. அவங்களுக்கு எல்லாம் இப்போ வாய்க்குள்ள வந்து ஒரு பவுல் கமெண்ட் கிடைச்ச மாதிரி, ரைட். அவங்க இப்போ அந்த பவுல் கமெண்ட் போட்டு சொல்லி நல்லா சப்பி கொண்டு இப்போ இந்த இந்த நான் போடுற வீடியோ சும்மா அம்மட்ட சரி ஒரு பாயிண்ட் ஒன்று கிடைச்சிட்டு ஆண்டு போட்டு கீழே வந்து காமெண்ட் அடிப்பீங்கன்னு எனக்கு எல்லாம் தெரியும். கட்டாயம் காமெண்ட் அடிங்க, கட்டாயம் கேவலமாக கழிச்சு காமெண்ட் அடிங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் நிச்சயமாக அதில் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக மீண்டும் வரணும், எல்லா பிரச்சனையும் முடியணும் என்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. அடுத்தது கிருஷ்ணாட அம்மா அப்பாவுக்கு வந்து இந்த வீடியோ வந்து நான் சொல்லணும், இந்த வீடியோவில் சொல்லணும். என்னோட சொன்னால் அம்மா அப்பா அக்கா அண்ணா ஒன்றும் யோசிக்க வேணாம். உங்களோட குடும்பத்தில் கிருஷ்ண அண்ணாக்கு இந்த பிரச்சனை, அதே மாதிரி கிருஷ்ண அண்ணா இந்த சொந்த அண்ணா மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஒரு இரத்த சகோதரமாக தான் பார்க்குறேன். நான் வெறும் இந்த வீடியோக்காக, இந்த வியூஸுக்காக நான் கதைச்சி இந்த வீடியோ வந்து நான் போடலை. என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், என்னை பற்றி எனக்காக காமெண்ட் அடிக்கிறாங்களே தெரியும், நான் என்னத்துக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன்னு சொல்லி ஒன்றும் யோசிக்க வேணாம். நான் அந்த ஏற்கனவே முன்னுக்கு வந்த வீடியோலையும் சொல்லியிருப்பேன், ஒரு வீட்டில் வந்து நாங்கள் 4 பேர் இருக்கிறோம்னு சொன்னால் அதில் ஒரு ஆள் இல்லைன்னு சொன்னால் கூட அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு நான் அப்பா வந்து இழந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா ஆகுது, ரைட். அப்போ டடா வந்து இருக்கக்குள்ள வந்து எனக்கு வந்து ஒவ்வொரு நாள் பின்ன வந்தா மகன் மகன் என்று சொல்லி கத்தி 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 கட்டிட்டு வீட்டுக்குள்ள வரையும். அப்போ டடாவை இழந்த பிறகு அந்த டைம்லேயே வந்து என்ன மகனண்டு கூப்பிடுறதுக்கு யாருமே இல்லையே பாருங்கன்னு சொல்லி அப்படி அந்த ஃபீலிங் கொண்டு வரும். அதே மாதிரி கிருஷ்ணாவும் உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு ஜோக்கா, ஒரு வேடிக்கையா அம்மா அப்பாவோட அக்காவோட அண்ணாவோட இருந்திருப்பேனே, என்னம்மா செய்றீங்க என்னப்பா செய்றீங்கன்னு சொல்லி ஒரு வேடிக்கையாக அந்த வீடு வந்து ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சிகரமா வந்து அந்த வீடு வந்து இருந்திருக்கும். மிகவும் சந்தோஷமா இருந்திருப்பீங்க. திடீரென்று சொல்லி இப்படி ஒரு பிரச்சனை வந்த உடனே நீங்க எல்லாருமே சோர்ந்து போய் இருக்கிறீங்க. நீங்க உண்மையாகவே வந்து கவலைப்பட வேணாம் என்று சொன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல காய்க்கிற மரத்து தான் கல்லடி படும், அதை வந்து மறந்துட வேணாம். உதவி செய்யணும் என்று சொல்லி போன காரணத்தினாலதான் இந்த பிரச்சனை வந்திருக்கு. வேற மற்றபடி வேற பிள்ளைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப ட்ரக்ஸுக்கு அடிக்டா இருக்கிறாங்க, இந்த கஞ்சா விற்கிறாங்க, அப்படியான பிரச்சனைகள், பொம்பளை பிரச்சனை, வேற பொம்பளை ரேப் கேஸுகள், அப்படியான பிரச்சனைகள் நிறைய பேர் வந்து ஜெயிலுக்குள்ள போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம கிருஷ்ணா வந்து அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைக்குள்ள மாட்டுப்படலை. இன்னொரு ஆளுக்கு உதவி செய்யணும் என்று சொல்லி தான் போய் தான் இப்ப டிகிரி கூட கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன் கிருஷ்ணா. இப்ப கிருஷ்ணா நினைச்சிருந்தா ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டு மாசம் சம்பளத்தை எடுத்துட்டு பின்னர் ஒரு 4 மணிக்கு ஆஃப் ஆகிட்டு வீட்டை வந்துட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு அவரை பாட்டில் இருந்திருக்கலாம். அவர் ஏன் இந்த யூடியூப் மூலமா வந்தேர் என்று சொன்னா, உண்மையாவே இந்த கஷ்டப்பட்ட ஆட்களை வந்து கொண்டு வந்து இந்த யூடியூப் மூலமா காட்டி புலம்பெயர் தமிழர்கள் மூலமா அந்த காசை எடுத்து கஷ்டப்பட்டார்களுக்கு உதவி செய்யணும் என்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில தான் கிருஷ்ணா வந்து இந்த வேலையை செஞ்சது. ஆனா இது வந்து ஒரு பெரிய ஒரு கவலையான ஒரு விஷயமா போயிட்டு, அடுத்தது நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான் திரும்பி சொல்றேன்னு சொன்னா, இப்ப வந்து கிருஷ்ணாவை அரெஸ்ட் பண்ணது காரணம் என்னன்னு சொன்னா, பேங்க் பேலன்ஸோ அல்லது வேற பிரச்சனைகளோ சட்டவிரோதமான சொத்து குவிப்புகளோ அப்படி எதுவும் இல்லை. இவரை உண்மையாக அரெஸ்ட் பண்ணிக்கிற காரணம் அந்த கடைசியா அந்த ஐஸ்வர்யா ராய் என்ற அந்த பிரச்சனை ஒன்று இருக்குது தானே, அந்த துண்டை மட்டும் வெட்டி போட்டாங்க தானே, அந்த துண்டை வந்து வெட்டி போட்டனால அந்த குடும்பத்தில் இருக்கிறார்கள் பாதிக்கப்பட்டவங்க போய் போலீஸ்ல வந்து வாக்குமூலம் கொடுத்த காரணத்தினாலதான் கிருஷ்ணாவை போய் அடைச்சி வச்சிருக்காங்க. இந்த விஷயத்தையும் அடைய விளங்கி கொள்ளுங்க. உதவி செய்ய போனனால உபத்திரம் வந்திருக்கு. நிச்சயம் கடவுள் கைவிட மாட்டார். உங்களுக்கு இப்ப சோதனையின் காலம். யோபுவை வந்து எடுத்துக்கொள்ளுங்க. யோபு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். யோபுக்கு வந்து ஆண்டவர் எவ்வளவு சோதிச்சாருன்னு சொல்லி தெரியும். ஆனா ஆண்டவரை வந்து யோபு வந்து ஒரு நாளும் மறுதளிக்கல. உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். நிறைய சோதனைகள் வந்துச்சு. அப்ப ஆண்டவர் பிசாசு வந்து ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கிறேன், நான் வந்து யோபுவை வந்து சோதிக்கவா? அப்ப ஆண்டவர் சொல்ற, நீ வந்து சோதிச்சுக்கோ,
ஆனா அவனோட உயிரை மட்டும் உனக்கு எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை என்று சொல்லி பிசாசு சொல்லிச்சா. அப்ப ஆண்டவர் சொன்னார், என்ன நடந்தாலும் இந்த மகன் வந்து என்ன வந்து மறுதளிக்க போறது இல்லை, என்ன வந்து அவன் வந்து ஒரு நாள் மறுதளிக்க மாட்டான்னு சொல்லி ஆண்டவர் சேலஞ்ச் பண்ண பிசாசு சொல்லிச்சு. அப்ப நான் சோதிக்கிறேன், நீங்க எனக்கு அப்ரூவ் தாங்க. அப்ப ஆண்டவர் சொன்னார், அவனோட உயிரை மட்டும் உனக்கு எடுக்க இயலாது, மற்றபடி அவனை நீ எப்படி எப்படிலாம் சோதிக்கலாமோ அப்படி சோதிச்சுக்கோ, அப்ப பாப்போம்னு சொல்ல. யோபு வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பெரிய ஒரு கோடீஸ்வரன், பணக்காரன், பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனுன்னு சொல்லலாம். இப்பத்த காலகட்டத்தில் நம்ம வாயால் கதைக்கிற பேச்சுவார்த்தையின்படி ஒரு பிஸ்னஸ் மேனண்டே வச்சுக்கொள்ளும் யோபு. அப்போ அவரை பிஸ்னஸ் எல்லாத்தையும் லாஸ் பண்ணி, அவரை எல்லாத்தையும் லாஸ் பண்ணி நடுத்தருக்கு பிசாசு வந்து யோபுவை கொண்டு வந்துச்சு. அப்போ கொண்டு வர யோபு அப்பையும் ஆண்டவர் வந்து மறுதளிக்கலை. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் தான் உண்மையான கடவுள், அவரை நான் மறுதளிக்க மாட்டேன், ஆண்டவரே உமக்கா நான் இருக்கிறேன், ஹல்லேலூயா சோஸ்திரம் என்று சொல்லி யோபு வந்து சொன்னான். அப்ப பிசாசு ஃபுல்லா ட்ரை பண்ணி பார்த்துச்சு, ஏலவே இல்லாம போயிட்டு கடைசியா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பைபிள்ல இருக்கிற வசனம் யோபுக்கு கிடைச்ச ஆசீர்வாதங்கள் எல்லாமே, அதாவது ஒரு மடங்கு அவன் இழந்தான்னு சொன்னான், ஒரு மடங்கு அவன் இழந்துட்டான், அந்த சொத்தை இழந்துட்டான்னு சொன்னான். அவன் வந்து மூன்று மடங்குகளாக, ரெண்டு மடங்குகளாக, ரெட்டிப்பாக ஆசீர்வாதங்களை பெற்று தலைமுறையாக சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. அதே வசனத்தை நான் உங்களுக்காக இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு வைக்கிறேன். இந்த குடும்பத்துக்கு, அதாவது கிருஷ்ணா அண்ணாட குடும்பத்துக்கு, உங்களோட அம்மா அப்பாக்காக இந்த வசனத்தை உங்களுக்கு நான் நான் அவ்வளோ பெரிய ஒரு பரிசுத்தவான் என்று இல்லை, நான் அவ்வளோ பெரிய ஆண்டவருக்குள்ளே இருக்கிற ஒரு மனுஷனும் இல்லை, நானும் ஒரு வாலிப பொடியன். இருந்தாலும் எனக்கு இந்த வசனத்தை உங்களுக்கு நான் சொல்லணும்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு ஏவுதலாக இருந்தது. அதனால இந்த வசனத்தை உங்களுக்கு சொல்றேன். நீங்க யோசிக்க வேண்டாம், நீங்க இருந்ததை பார்க்கிலும் மென்மேலும் நிறைய ஆசீர்வாதங்களை பெற்று நிறைய இப்ப உதாரணத்துக்கு நீங்க இப்ப ஒரு கொஞ்சம் இப்படி ஆசீர்வாதம் இருக்கீங்கன்னா, இனி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறது யாராலையும் தடுக்க இயலாது, யாருமே உங்களை தடுக்க இயலாது. நீங்க மென்மேலும் ஆசீர்வதிக்கப்பட்டு போவீங்க. அதனால எந்த காரணத்தையும் கொண்டு ஆண்டவர் மேல வந்து கோவப்படுறாங்க. ஆண்டவர் சில விஷயங்கள், சில துன்பங்களை தாரது வந்து எங்களை சரிப்படுத்துறதுக்காக, அதாவது நாங்க அவர் மேல் எவ்வளவு பாசங்கள் வச்சிருக்கோம் என்றதை பார்க்கறதுக்காகவும் ஆண்டவர் வந்து எங்கள் மேல வந்து சில துன்பங்களை வந்து தருவார். யோபுக்கு தார மாதிரி துன்பங்களை தருவார். மறுதளிக்கிறானா, இவன் எனக்கு உண்மையா இருக்கிறானா என்று பார்க்கறதுக்காகவும் சில துன்பங்களையும் வந்து ஆண்டவர் எங்களுக்காக தந்திருக்க. அதனால இந்த விஷயத்துல ஒரு நாளும் ஆண்டவர் மறுதளிக்கிறாங்க, ஆண்டவருக்காக உண்மையா இருங்க. ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டேர், ஒரு நாளும் கைவிட மாட்டேர். எல்லாருக்கும் முன்னுக்கு நீங்க தலை குனிஞ்சு போறதுக்கு ஆண்டவர் விட மாட்டேர். எந்த சைட்ல இருந்து ஒரு மகனா, ஒரு உங்களோட பிள்ளையா, ஒரு சின்ன ஒரு பொடியனா, இந்நாள் எனக்கு தெரிஞ்ச அறிவின்படி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அறிவுரைன்னு சொல்லியிருக்கிறேன். தொடர்ந்து பயணிப்போம். கட்டாயம் கிருஷ்ணா நான் வந்தேன்னு சொன்னா, எனக்கு உங்களோட வீடு எங்க இருக்கு, நீங்க எங்க இருக்கிறீங்க, உங்களோட அம்மா அப்பாவோட பேர் என்ன ஒன்றும் தெரியாது. அடுத்து கிருஷ்ணானாவோட இருக்கிற அந்த 4 பேர் பேரும் உண்மையா தெரியாது, சொல்லி மன்னிச்சு கொள்ளுங்க. கிருஷ்ணானாவை தான் தெரியும். கிருஷ்ணானாவையும் வந்து இந்த பிரச்சனையின் ஊடாக நான் தேடி இவரை பத்தி நான் பார்த்ததுக்கு ஊடாக தான் கண்டுபிடிச்சேன். நான் கட்டாயம் கிருஷ்ணானா வருவேன்னு சொன்னா நான் வீட்டை வருவேன், என்னை மறந்துடாங்க. கட்டாயம் என்ற முகத்தை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. கட்டாயம் மிக விரைவில் நல்ல ஒரு முடிவு வரும் என்று சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்றேன். தேங்க்யூ கைஸ், பாய்.